ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 20/7/2025 இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் பிறந்து 4 நாட்கள் ஆகின்றன. தேய்பிரை தசமி இன்று கார்த்திகை நட்சத்திரம். வருடம் பிறந்து 201 நாட்களாக 164 நாட்கள் கையில் இருக்கிறது. இந்த நாளிலே நாயனார் கோயிலில் அன்னை சௌந்தரநாயகியின் பல்லாங்குழி ஆடி வரும் காட்சி ரம்யமாக இருக்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழிச்சு போடுறதுன்னு, கண்ணூறு கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லது. சூரிய வழிபாடு மிக மிக நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம நல்ல காரியங்கள்லாம் செய்யும்போது சூரிய வழிபாடு, அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்தில் வரும்போது ரொம்ப சிறப்பானதாகவும், இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம்னால சித்திரை சுவாதி இதுங்களில் நமக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல நேரம் அப்படின்னா காலை 7:45 8:45 வரைக்கும் இருக்கும். சாயங்கால வேளையில் 3:15 4:15 வரைக்கும் இருக்கும். கௌரி நல்ல நேரம் மத்தியான வேளையில் 1:45 2:45 வரைக்கும். அதே மாதிரி 4:45 6:30 மணி வரைக்கும், 5:30 மணி வரைக்கும் இருக்கும். ராகு காலம் இன்றைக்கு 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேளையில். இன்றைக்கி யமகண்டம் மத்தியான வேலை 12:00 1:30 மணி வரைக்கும். குளிகை நேரம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கிறது. சூலமானது மேற்கு திசையிலும் வெள்ளம் பரிகாரமாக பயன்படுத்தும் போது அது விலகுகிறது. சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடத்திற்கு இருக்கும். கடகராசியிலே சூரியன் இருப்பது 4 நாழி 58 வினாழிகள் இருப்பார்கள். இன்றைய நாளிலே கோச்சாரத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களின் கோட்பாடுகளை பார்க்கும்போது கடகராசியிலே சூரியனும் புதனும் அமர, செவ்வாயும் கேதுவும் சிம்மராசியிலே இருக்க, ராகுவானவர் கும்பராசியிலும் மீனராசிக்குள்ள சனி பகவானும், சுக்கிர பகவான் ஆட்சியாக தன்னுடைய வீடான ரிஷபராசியிலே அமைவும், மிதுன ராசிக்குள்ளரை குரு அமர்ந்திருக்கிறார். இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரம்னால மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு டிரான்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த நாளை நல்ல மேலும் இனிய நாளாக ஆக்குவதற்கு கரணங்களை பார்க்கும்போது கண்ட கரணம் பத்திரை, கண்ட யோகம் பத்திரை கரணம் அப்படின்னு இருக்குது. எதையும் தேடி பிடித்து பார்க்கும்போது நல்லதாக கிடைக்கும் அப்படின்னா பத்திரை கரணம் நார்மலாக முருகன், ஆஞ்சநேயர் இவர்களை வழிபட நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்ட யோகம் அப்படிங்கிறது நார்மலாக உங்கள் மேலே எதிரிகள் இருந்தால் அவர்கள் மேலே நீங்கள் எதனா வழக்குகள்லாம் போடணுன்னா அதுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். இந்த குபேர சம்பத்துன்னு சொல்லுவோம். குபேரனுக்கு எப்படி பணம் வந்ததுன்னா சிவனுடைய வழியினால் வந்தது. அவர் கொடுத்தார். சிவனுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவசகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல குறையாத செல்வம் வரணும்னா ஏதாவது ஒரு கோயில் இருக்கணும்ல. அதுக்கு தான் நார்மலாக குபேரலிங்கத்தை போய் வணங்குவார்கள். திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய குபேரலிங்கத்தை வணங்குவதும், இங்கே சென்னையை அடுத்து உள்ள ஒட்டீஸ்வரர் ஒட்டியம்பாக்கமில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் குபேரலிங்கத்தை வழிபடுவதற்கு போவாங்க. அன்ற நாளில் நீங்கள் அந்த லிங்கத்தை வழிபாட்டுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ அது டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பன்மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நிதர்சனமாக செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் செல்வ பலம் பெருகுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அதனாலே இந்த உபாயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் குபேரலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. அது லாபத்தையும் வளத்தையும் பெற்றுத்தருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த நாளை நம்ம பார்த்தோம். இந்த சூழ்நிலையில் எல்லா ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்றைய உங்களுடைய ராசியான கார்த்திகை நட்சத்திரத்திலேருந்து ரிஷபராசிக்குள்ளே செல்லக்கூடிய சந்திரன் அப்படின்னு இருக்கிறாரு. அதே போல் 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் குடும்பத்தில் மதுர ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்க ஆட்சியில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் செம்மையான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான அனைத்து விதங்களும் சுக்கிர பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். குருவினால் சில கஷ்டங்கள் வருவது, வியாதிகள் வருவது அப்படிங்கிற சூழ்நிலை, 3ஆம் இடத்துல முயற்சிகள் தடைபடுவது அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ தான் ஆயிட்டு இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்குள்ள பிரவேசித்த சூரியனும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய நல்ல பலனை தரவில்லை.
5ஆம் இடமான உங்கள் ராசிநாதனான செவ்வாய் அமர்ந்திருப்பதும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோன்னு சொல்லுது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், யாருன்னா பிடிச்சிக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் முருகனுக்கு இன்றைக்கி விரதம் இருப்பது. கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் இன்றைக்கி முருகனுக்கு விரதம் இருந்தால் 24 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தினால் அவர்களுக்கு நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நல்ல உச்சத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆட்சியில் தன்னுடைய இடத்துல ஸ்ட்ராங்காக போய் உட்காந்துட்டார். ஏற்கனவே மீனத்தில் உச்சம் அப்படிங்கிற இடத்துலே இருந்தார். இப்போது தன் இடத்துல தானே உட்காந்துன்னா எப்பவுமே நல்லா தான் இருப்பாங்க. அடுத்தவங்களோட விட தான் வீடு ரொம்ப சௌரம். தன்னுடைய 2ஆம் வீட்டில் இன்னொரு குரு வச்சுட்டு இருக்கிறார். அப்போது பொருள் வரவுக்கு கன்ஃபார்மாக அவர் அஷூரன்ஸ் கொடுத்துட்றார். 3ஆம் இடமான இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். இன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் உள்ளே வரார். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சந்திரனுடைய பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். சந்திரன் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, சந்திரன் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் 3ஆம் இடம் நன்மையை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது சூரியனுடைய எஃபெக்ட்னால. புதன் 2ஆம் இடத்துக்காரர் 3ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறாங்க. கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார், 12க்குரியவர். அப்படிங்கிறனால கொஞ்சம் செலவுகள் உண்டு. தாயார் வழி செலவுகள் மட்டும் இல்லை, வண்டி வாகனங்களிலே செலவுகளெல்லாம் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து நடந்து கொள்வது நல்லது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனை வழிபடுவதும் ரொம்ப நல்ல சிறப்பான பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு தன் பார்வையின் பலனாக கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்கிறார், குழந்தை ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால் குழந்தைகள் மூலியமாக மேன்மையை அடையக்கூடிய நாள்களாக அமைகிறது. சந்திர பகவான் இன்றைக்கு 11வது லாபஸ்தானத்திலிருந்து வெற்றி என்ற இடத்திலிருந்து தன விரயம் என்ற 12ஆம் இடத்துக்குள்ள நுழைகிறார். அப்படிங்கிறதும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2ஆம் இடமான உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய கடக ராசி அப்படின்னு பார்க்குறோம். கூடவே சூரியனும் இருக்கிறார். அஸ்தங்கம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். தன்னை நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த நகைச்சுவை கொஞ்சம் குறைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஏதோ டல் ஃபேஸ் அடிக்கும். இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னாக்க முருகனை பிடிச்சிக்கணும். இன்றைக்கி அந்த வேலை பண்ணிங்கன்னா 5, 2 அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனை நினைந்து துதிகளை பண்ணும்போது இந்த டல் ஃபேஸ் மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் இன்றைக்கு லாபத்துக்கு வந்துட்டார். அப்போ பணம் வரத்துக்கான ஏற்பாடுகளை மனது எடுத்துக்கொள்ளும். ஆனால் மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புதனும் கூடவே இருக்கக்கூடிய இந்த சூரியனும் உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. 2ஆம் இடத்துல ஏற்கனவே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடியதும் கொஞ்சம் ரிஸ்கி டாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக மெடிசன் ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல குருவும் அமர்ந்து கொண்டிருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற ஸ்டேஜில் தான் வைக்கிறாரு. கொடுத்த கடன் வரலை, கொடுத்த விஷயம் நடக்கலை, மருத்துவ செலவுகள் உண்டு, ஏன் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு எல்லாத்துக்கும் கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையாக பண வரவுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுத்து விட்டார். அந்த பண வரவை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க உழைப்பே உயர்வுக்கு காரணம் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த உறுதி உங்களுக்கு அமைதியை கொடுத்து விடும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நாளில் மேலும் தைரியத்தை கொடுப்பதற்கு தைரியஸ்தானாதிபதிக்கான முக்க உருவம் கொண்டது முருகப்பெருமான். அவருடைய வேல்மாறலை ஓத ஓத உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான நாளாக தொழில் என்ற இடத்திலே சந்திரன் உள்ளே நுழைகிறார். வாழ்க்கையிலே பல விதத்திலும் சிக்கல்களை கொடுத்து கொண்டிருந்தால் இந்த சுக்கிர பகவான் இன்னைக்கு அதை உடைக்கிற மாதிரி வரார். உள்ளார வந்து பேங்க் அண்ட் திங்க் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் லாபத்தை இன்னொரு குரு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். லாபத்தை தன்னுடைய பங்குக்கு உங்களுக்கு கொடுக்குறார். ஆனால் உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறைந்து விட்டதாலும் லாபத்தினுடைய அதிதேவதையான புதனும் 12ஆம் இடத்துல அஸ்தங்கம் அப்படிங்கிற சூழ்நிலை அமைந்து அவர் ரெட்ரகேஷன் வக்கரத்தில் இருப்பதனாலும் அதை ஃபுல்லாக ஃப்ரூட்ஃபுல்லாக எடுத்துக்க முடியலேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும்.
1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு மனசில் ஓடும். இதுதான் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா, எப்பயுமே நமக்கு கஷ்டம் வந்தால் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணோம். அதில் முக்கியமான சுவாமி கூப்பிட்டதும் குரலுக்கு ஓடி வருவதற்கு நம்ம முருகப்பெருமான். அவர் குழந்தை, கூப்பிட்டா உடனே வந்துடுவார். நம்ம இன்றைக்கி கார்த்திகை விரதம், 6 தாமரையில் உதித்தவன் அவன். அவனை நம்ம மனதில் நினைக்கும் போது சரவணப்பைகுயவன் நமக்கு அனைத்து விதத்திலும் லாபத்தை, நஷ்டம் இல்லாத வாழ்க்கையை, சுபிட்சமான வாழ்க்கை, திருமண தடைகளை நீக்கி நல்ல சொல்லுவோம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உண்டாகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைய நாள் 9ஆம் இடமான இந்த ரிஷபராசிக்குள்ளர சந்திரனும் கூடவே சுக்கிரனும் இருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த கூட்டு அப்படின்னு சொன்னாக்க பண வரவு கொஞ்சம் வரும். குரு 10ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார் அப்படின்னா இடப்பெயர்ச்சி, இடமாற்றங்கள், பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், குடும்பத்தை கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய நிர்பந்தங்களும் வர ஆரம்பிக்கும். 11ஆவது இடம் லாபஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துக்கு சிம்மராசிக்காரரான இந்த சூரியன் அமர்ந்திருக்கிறதுனாலே வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் உங்களை வந்து சேரும். அரசாங்கத்துறையிலே சில விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். உங்கள் சினம் நீக்கி, பகை நீக்கி, உறவு கொள்ளும்போது அனைத்தும் உங்களுக்கு ஒற்றுமையும் நன்மையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாக மாறும். சினம் நீக்க வேண்டும் என்றால் முருகனை நீங்கள் மனதிலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும். அப்படி செய்ய விடணும்னா என்ன பண்ணணும்? இன்றைக்கி சித்திரை அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் அஷ்டமம்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் பயபக்தியோடு வேலைகள் செய்யணும். செஞ்சீங்கன்னா சரியாக போடும். இல்லைன்னா பயம் இருக்கும், பக்தி இருக்காமல் போடும். அதனால் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம். கார்த்திகை நட்சத்திரத்திலே இன்றைக்கி பிரயாணம் செய்யக்கூடிய சந்திரனை வைத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள், நீங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உச்சத்திலே ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார். உச்சம் என்பது மீன ராசிக்குள்ளே இருக்கும்போது இங்கே வந்தால் ஆட்சின்னு வந்துடுத்து டிரான்சிட் ஆகிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்த உடனே அவரோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருக்கிறாருனால துளாராசிக்கு இன்றைக்கு அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதும், எஸ்பெஷலி சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். சித்திரை சுவாதி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். பல விதத்திலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதனாலே, முன்வந்து உதவி செய்தால், அவர்கள் சோர்வை போக்கினால், அவர்களுடைய அசதியை போக்கினால், அவர்கள் வாழ்விலை கையை பிடித்து தூக்கினீங்கன்னா இதுவே சந்திராஷ்டம பலனாக மாறிவிடும். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே களிப்பு, சந்தோஷம், தனம் எல்லாம் வந்து சேர்ந்துடும். அதனால் இதை செய்யுங்க. அது செய்கிறதுக்கு உங்கள் 2ஆம் இடமான விருச்சிக ராசின தேவதைன்னு சொன்னால் நமக்கு ஆக்சுவலி முருகன் வந்துடுவார். முருகன் பின்னாடி நம்ம மனத்தை கொண்டு போனீங்கன்னா மற்ற எல்லாம் நம்ம பின்னாடி வந்துடும். அதனால் முருகனை நினைமனமே அனைத்தும் வெற்றியை பெறுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைக்கு சுகத்தை பெறக்கூடிய நல்ல நாள், நோய் நொடியிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே உங்களுடைய அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களும், மனதிலே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களும் உறுதியாக, அமைதியாக, களிப்பை தருவதாக மாறும். துன்பங்கள் விலகக்கூடிய நாள். மற்றவர்களுக்கு பரிவுடன் நீங்கள் செய்யக்கூடிய உதவி, உங்களுடைய ஆர்வம் தோல்வியை நீக்க வைக்கும். இதெல்லாம் நல்ல ஒரு விஷயமாக இன்றைக்கு அமையப் போகிறது. கடகராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நல்ல விதமான பலவிதமான பலன்களை எடுத்து செய்ய இருக்கிறார். கொஞ்சம் அச்சம் தவிர ஆண்மை தவறேல் அப்படின்னு மனசில் வச்சுக்கொள்ளுங்கள். தைரியத்துடன் இருங்கள். இதுதான் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல செலவு இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த தைரியத்தை வர வைக்கணும்னா இன்றைய நாள் கார்த்திகை விரதம், சரவண பொய்கையிலே இருந்த 6 தாமரையிலே உதித்த இந்த சரவணனை வணங்கினால் மற்ற எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் புரிகிறது. இதை செய்வோம்.
நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ள சந்திரன் உள்ள நுழைவது, சுக்கிரனோட சேருவது, 2 பேரும் கொலாய்ட் ஆகிறது அப்படின்னு சேர்ப்போம். இவருடைய சேர்க்கையானது சுக்கிரன் கொஞ்சம் மனக்கவலையை கொடுப்பார், மனோகாரகன் உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுப்பார். அப்போ கான்ட்ராயிடும். வந்ததும் போனதும் சரியாக போச்சு. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருந்தது இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றுவதற்காக இதனால் அமைத்து கொள்ளலாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷத்தை பெறக்கூடியதாக அமையக்கூடியது குருவின் பார்வை. அதே போல் 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல கடகராசிக்குள்ளே இருக்கவன் தான் இன்றைக்கி 6ஆம் இடத்துல போகிறாரு. அதனால் கொடுத்த பணம் வந்துடுவதும், உங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய எதிரிகள் உங்கள்கிட்ட ஓடிவதும் சரியாக அமையும். எதிரிகள் எல்லாம் ஓடணும்னா முருகப்பெருமானின் வேல் முன்னாடி வரணும். சூரபத்மானை எப்படி கொன்றாரோ, விரட்டி அடித்தாரோ, எப்படி அவனை தன்குள்ளம் ஆட்கொள்ளிப்படுத்தி கொண்டாரோ, கொடியாகவும் அவரை ஆட்கொள்கிறார் இல்லையா, அப்படி நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். அப்படி ஆட்கொள்வதற்காக முருகப்பெருமானை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா, பகைவர்கள் விலகி நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது ரிஷபராசிக்குள்ளர கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ளே விடார். 6ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர குரு அமர்கிறார். இந்த அமர்தல், இந்த பார்வையான 2ஆம் இடமான குடும்பத்தை பார்க்கிறார். அந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும், மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திலே அவர் வக்கரம் பெற்று அமர்வதும், கூடவே சூரியன் அமர்வதும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வு உங்களுக்கு பல விதத்திலும் நன்மையை பெற்றுத் தருவதாக அமையப் போகிறது. குரு தன் பார்வையாலே பார்ப்பதனாலே குடும்பத்திலே பண வரவுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரியும், கொஞ்சம் கொஞ்சம் வியாதிகள் வரக்கூடிய எண்ணத்தையெல்லாம் ஏற்படுத்தினாலும் தனத்துக்குள்ளரே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் தனம் ஒன்றும் கெட்டு போல. குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க உடல்நிலை பாதிக்காமல் இருப்பது நல்லது. சுக்கிரனுடைய 5ஆம் இடம்ங்கிறது பண வரவை கொடுப்பதாக இருப்பதனாலே, ஒரு குருவும் 2 குருவும் சேர்ந்து உங்களுக்கு காவந்து பண்ணுறதுனாலே இன்றைக்கு குருவாய் வருவாய் அப்படிங்கிற இந்த சூழ்நிலையிலே முருகனை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாகவும் 2-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான தாயார் ஸ்தானம் அப்படிங்கிற மாத்ருஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் உள்ள நுழைகிறார். கூடவே சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரன் சேர்ந்து இருப்பதும் சந்திரன் அமைவதும் கூடுதலான உங்களுக்கு பலத்தையும் நலத்தையும் தருவதாக அமைகிறது. நல்லதொரு விசேஷமான சூழ்நிலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பீங்க. நீ சண்டே கொஞ்சம் வெளியில் போய் ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் எஸ்பெஷலி அம்மா வீட்டு ரிலேஷன், மாமா முறையில் ரிலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்து அவங்களோட கொஞ்சம் அளவலாவி விட்டு வருவீர்கள். அதற்கு போய் கொஞ்சம் வாகனங்கள், சொத்துக்கள் எல்லாம் பொதுவாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தை வழியிலே செல்ல ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வரும். சில விஷயங்களில் தடைகளும் உண்டு. உங்களுக்கு எப்படியான காசை பெற்று தருவேன் அப்படிங்கிற மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய சூரியனாலே அரசாங்க வழியிலே நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், புதன் தன்னுடைய வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சுகள், விகடம் நினச்சி ஜோக்குன்னு சொல்லிட்டு கட் ஷாட் பண்ணி சில விஷயங்கள் மாட்டிக்கொண்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே கொஞ்சம் வார்த்தையிலே எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டீர்களானால் இந்த நாள் இனிய நாளாய் அமைந்துவிடும். அப்படி எச்சரிக்கை தன்மையை கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை முருகனின் வழிபாடு உங்களுக்கு தரும். இன்றைக்கு கார்த்திகை விரதம். முருகனை மனதிலே நினைத்து சர்வம் முருகா 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 என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் உங்களுக்கு அதனுடைய இன்டென்ஷன் தெரியும். அதனாலே இதை ஓவர் கம் பண்ணிடலாம். 3-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனுக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான்
வக்கரகதி அடைந்த இந்த சூழ்நிலையிலே ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளரே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திலே தேர்விலே எதையும் போட்டிகளிலும் பங்கேற்று அதிலேயும் வின் பண்ணக்கூடிய சூழ்நிலையிலே மனோபக்குவத்தை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அனைத்து உங்களதாக ஆக்கிக் கொள்வதற்காக சுக்கிரனுடன் சேருகிறார். சுக்கிரன் ஆட்சியில் வேற இருக்கிறார். அதனால் நல்லது நடக்கும். தாயார் ஸ்தானம், வண்டி வாகனஸ்தானம் என்கிற 4வது இடமான மிதுன ராசிக்குள்ளரே குரு அமர்ந்ததுனாலே, அந்த குருவின் புதன் வீடு அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வார்த்தை ஜாலம் பண்ணி மாட்டிக்கிடாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்க. குழந்தைகள் விஷயத்தில் உஷ்ண நோய்கள் தாக்கக்கூடும், வயிற்றுப்போக்குகள் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் அவங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பண விஷயத்தில் பணம் கொடுப்பதற்காக 2க்குரியவனான இந்த செவ்வாய் 6ஆம் இடத்திலே கேதுவுடன் சேர்ந்து ராகுவை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அதனால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் தடங்கள் இல்லை. வரக்கூடிய செலவுகள் கட்டுப்படும். 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த செவ்வாய் உங்களுக்கு தனக்காரனாக மாறுவதனாலே முருகப்பெருமானை நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல வளமும் நலமும் தரும். வாழ்க வளத்துடன்.